வணக்கம். வியாழக்கிழமை அன்னைக்கு வாக்குப்பதிவு. மக்களே, காலையில் எழுந்துக்குங்க. எழுந்த உடனே உங்கள் ஓட்டை ஓட்டாக போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஓட்டை இன்னொருத்தவங்க போட வாய்ப்பு இருக்குது. நான் ஓட்டர் ஐடி தான். இப்போது அந்த ஓட்டு போகிற மிஷினில் நம்ம ஆதாரை லிங்க் பண்ணியிருந்தாங்கனாக்கா நம்ம 5 மணி வரைக்கும் போய் ஓட்டு போடலாம். நம்ம ஓட்டை யாரும் போட முடியாது. நான் அந்த ஓட்டு போட்டோன்னா நமக்கு மெசேஜ் வரும், யாருக்கு ஓட்டு போட்டோம் சொல்லிட்டு. அதனால் அந்த ஓட்டு தவறாக வாய்ப்பு கிடையாது. இந்த அரசியல்வாதிகள்லாம் வீடு வீடாக போய் காசு கொடுக்க வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தல் ஆணையம் பறக்கும்படை அமைச்சு அந்த 2 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்கலாம் மடக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு பரிசு பொருள் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி வருது, மாயமாக வருதான்னு தெரியல. இந்த தேர்தல் ஆணையம் மனசு வச்சா, நீதியாக, நேர்மையாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி நினச்சா, ஆனால் அவங்க அரசியல்வாதி கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்க அது மாதிரி செயல்பட முடியாது. நினச்சா இந்த ஓட்டு போடுற மிஷினில் அடுத்த எலெக்ஷனில், எம்பி எலெக்ஷன்லையாச்சும் ஆதார் லிங்க் பண்ணிட்டுங்க. தயவுசெய்து ஆதார் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் தைரியமாக ஓட்டை போடுவாங்க. 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது, போடுவாங்க. இல்லைனா காலையிலே போய் போடணும். அந்த ஓட்டை வேறு யாருன்னா போட்டுருவாங்க. நான் ஓட்டர் ஐடி வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஓட்டர் ஐடியும் கிடையாது. அவங்க என்ன கொடுத்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாலும் ஓட்டு போடலாம், எதை கொடுத்தாலும் ஓட்டு போடலான்றாங்க. இது அப்படி கிடையாது. ஒன்லி ஆதார் வச்சு இந்த ரேகை வச்சா தான். இப்போ ரேகை வச்சா ஓட்டு பதிவாகும். அது யாருக்கு விழுந்ததுன்றது நமக்கு நின்று பார்க்கணும். இல்லைன்னா மாற வாய்ப்பு இருக்குது. உள்ள அந்த ஆன்லைன் மாற்றம் செய்கின்ற அந்த நுண்ணறிவு படித்தவங்களாம் நிறைய பேர் ஆகிட்டாங்க. நீங்கள் ஆதாரை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அந்த வாய்ப்பே கிடையாது. நமக்கு அந்த மெசேஜ் வந்துடும், யாருக்கு ஓட்டு போட்டோன்றது. ஆனால் நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறதால ஓட்டுகள் மாற்றி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் ஓட்டு நின்று போடுங்க. அவங்க அடுத்தாலும் சொல்லுவான், அதெல்லாம் கேட்டுக்காதீங்க, காதில் வாங்காதீங்க. அவங்க நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற எம்ப்ளாய். இருங்க, என் ஓட்டு கரெக்டாக வளர்ந்துருக்க பார்த்து தான் போவேன் அப்படி சவுண்டாக கொடுங்க. பயப்படாதீங்க, நமக்கு ரைட்ஸு. என்ன இப்போ பாருங்கள், ஒரு புதுசாக ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு, சினிமா துறையில் சம்பாதிச்சுட்டு, அவர் மூலயமா தான் நம்ம கொஞ்சம் வசதியாகணும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவரை வரவிட மாட்டேன்ட்டாங்க. பாருங்கள் என்னென்ன தடங்கள். ஐயோ, வெள்ளைக்காரன் கெட்டான். வெள்ளைக்காரன் வரி கட்டலைன்னா அந்த ராஜாவை என்ன பண்ணுவான்? நம்ம ராஜா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டான் பாருங்கள். அது மாதிரி இவரை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம உரிமைகள் பறிக்கப்படுது. பாருங்கள், நீங்கள் ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போடுறது செஞ்சிச்சு. நம்ம காலையில் முடிஞ்சால் கூட்டமாக இருக்கும் நிறையா. ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு 40% ஓட்டு போடுறாங்க. அவங்க ஓட்டு ஃபுல்லாக விசில் சின்னத்துக்கு தான் விழும். மீதி 20% முதியவர்கள். ஏன்னா அவங்க பேரன் பசங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஓட்டு போடுங்க தாத்தா, இது மாதிரி ஓட்டு போடுங்க அப்பான்ட்டு. அவங்க பேச்சை கேட்டுட்டு ஒரு 20% போடுவாங்க. 60% ஓட்டு விஜய்க்கு தான் விழும் கன்ஃபார்ம். 95% ஓட்டு பதிவாகும் என்னுடைய கணிப்பு. சரிங்களா? இதை யாராலும் மாற்ற முடியாது. மக்களே, விழித்துக்கொள்ளுங்கள், பிழைத்துக்கொள்வோம். நன்றி. விஜய் அவர்களுக்கு வாக்களியுங்கள். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி எங்கே போனாலும் இந்த மகாத்மா காந்தி கொஞ்சம் கொடுத்தா தான் வேலையே நடக்குது. சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் பாருங்கள். சரிங்களா? அதனால் விழித்துக்கொள்வோம், பிழைத்துக்கொள்வோம். விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தை வாக்களியுங்க. இது என்னுடைய கனிவான வேண்டுகோள். நன்றி. வாழ்க வளமுடன்.